நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 6000 பிஎம் கிசான் திட்டத்தில் போலி பயனாளிகளை அடையாளம் காண, அதாவது தணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமரின் கிசான் திட்டத்தில் தகுதியற்ற பயனாளிகளை அடையாளம் காணுவதற்கான தணிக்கை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிரதமரின் கிசான் திட்டம் என்பது நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரதமரால் தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் அதாவது ஆண்டுதோறும் 4 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது மூன்று சம தவணைகளில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 6000 நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் அதாவது விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு செலுத்தப்படுகிறது. அதாவது இத்திட்டம் உலக அளவில் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் மாபெரும் திட்டமாகும். விவசாயிகளை மையமாக கொண்ட டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வசதிகள் மூலம் இடைத்தரகர்களின் தலையீடு எதுவும் இன்றி திட்டத்தில் பயன்களை நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளையும் சென்றடைவதை உறுதி செய்துள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா பயனாளிகளை பதிவு செய்வதிலும் சரிபார்ப்பதிலும் முழுமையான வெளிப்படைத்தன்மையை பராமரித்தல் மூலம் மத்திய அரசு இதுவரை 18 தவணைகளில் ரூபாய் 3.46 லட்சம் கோடிக்கு மேல் வழங்கியுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் சுய சான்றிதழ் அடிப்படையில் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டு மாநிலங்களால் பதிவு செய்யப்பட்டு வந்தது. நாடு முழுவதும் இதுவரை தகுதியற்ற பயனாளிகளிடமிருந்து மொத்தம் ரூபாய் 335 கோடி வசூலிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் விவசாயிகள் தங்களது சுய விவரங்களை ஆன்லைன் மூலம் பதிவு செய்யலாம். அத்தகைய விண்ணப்பங்கள் அனைத்தும் உரிய சரிபார்ப்புக்கு பிறகு சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களால் அங்கீகரிக்கப்படுகின்றன. தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா விவரங்கள், அதாவது விண்ணப்பதாரரால் வழங்கப்படாத சந்தர்ப்பங்களில் விண்ணப்பம் மாநில யூனியன் பிரதேச அரசுகளால் நிராகரிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் பிஎம் கிசான் வாங்குறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.